நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஐயப்பனை 26 வருஷமா தெரியும். நல்லிச்சாமராட்சிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஐயப்ப ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தான் அம்மாவுடைய டிரைவர். 3 டிரைவர் இருக்காங்க. ஒரு கிருஷ்ணன் ஒரு டிரைவர் இருக்காரு, இன்னொரு டிரைவர் இருக்காரு. என்ன அவர் ஐயப்பன் தான் வண்டி அன்னைக்கு ஓட்டுறாரு. கோட்டையை தாண்டின உன்னையும் ஐயப்பன் டிரைவர் பேர சொல்லி ஐயப்பன் வண்டியை வேகமா ஓட்டுனுங்கிறாங்க. அம்மா குரல் அப்ப சரியில்லாம இருக்கு. உடனே வேகமா ஓட்டும் போது தலைவருடைய நினைவிட வந்த உடனே சுலோ போட்டு சொல்றாங்க. அம்மா தலைவருடைய நினைவிடத்தையே அம்மா பாக்குறாங்க. அந்த ரூட்ல திரும்ப அம்மா வரவே இல்லை உயிரோட. அம்மா பார்த்துட்டு அப்படி பழைய தலைவர் நினைவிடம் தாண்டோன்னு வேகமா ஓட சொல்லிடுறாங்க. சிவாஜி சிலையை ரவுண்ட் அப் தாண்டும் போது அம்மா லம்பி இருக்காங்க. லேச மயக்க நிலைக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே ஸ்லோ பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கார் போயிருச்சு. கார்ல இருந்து அம்மாவால இறங்க முடியல. சின்னம்மா தான் ஓடி அக்கா இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும், ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்காவது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்காவது போயிடும் சொல்லும்போது அம்மா வேண்டாம் சசி, ஒரு ஊசி ஓட்டுனா உறங்குனா சரியா போயிடும், அதனால என்னை வீட்டுக்குள்ள கூட்டு போகப்படுகிறாங்க. வீட்டுக்குள்ள கனகராஜ் பிஎஸ்ஓவும் அங்க இருக்கிற பெருமாள் சாமி பிஎஸ்ஓ 2 பேரும் தன்னுடைய அவருடைய அம்மாவுடைய பாதுகாப்பு அதிகாரி 2 பேரும் கைத்தாங்கள கையை பிடிச்சி சின்னம்மா கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டு போய் அம்மாவோட ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. எப்பயும் அம்மாவுக்கு ஒரு ஹெல்த்துக்கு போற ஊசியை போடுறாங்க. அம்மா உறங்குறாங்க. 3 மணிக்கு போனவங்க ரெஸ்ட் எடுத்து உறங்குறாங்க. 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு நைட் 9 மணிக்கு வாமிட் எடுக்கிறாங்க. வாமிட் எடுத்துட்டு அம்மாவை சின்ன குழந்தை பிறந்ததுல இருந்து டி நகர் இல்லத்துல அம்மா இருக்கும் போது, அம்மாவுடைய அம்மா சந்தியா அம்மா இருக்கும் போது, அம்மா பிறந்த நேரத்துல தூக்கி வளர்த்தவங்க ராஜம்மானுங்கிற அம்மா சிவகங்கைக்காரங்க. அவங்களுக்கு 86 வயசு. அம்மாவுடைய அம்மா வயசு. அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. நாங்களாம் போய் பார்ப்போம். அவங்க ரொம்ப தயவுன்னு இருக்காங்க. அம்மா அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மாவும் அவங்களை பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மாவுடைய வயசுனால அம்மா பேரை சொல்லி ராஜம்மா இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராஜம்மான்னு அம்மா ராஜம்மா ஓடுறாங்க. வாமிட்டு எடுக்கிறாங்க. என்னை கொண்டு போய் காலில் உட்கார வைன்னு சொன்னோடனே காலில் கையோடு கைட்டாங்க உட்கார வைக்கிறாங்க. விதி விளையாடு. உட்கார்ந்து இருக்கும்போது சின்னம்மா உடனே கீழே மேல ஓடி பாக்குறாங்க. இப்பயாவது ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க. வேண்டாம், டாக்டரை மட்டும் அப்போலோ போட்டு இந்த டாக்டர் வர சொல்லுங்கிறாங்க. இன்னொன்னு டாக்டர் வர சொல்லி அந்த டாக்டர் வந்துடா. டாக்டர் சிவகுமார் வராரு. அதுக்குள்ள அம்மா மயங்கிறாங்க. மயக்கமான உன்னையும் அப்போலோ ஆம்புலன்ஸ் வர சுட்டாங்க. இவங்க உடனடியாக அம்மாவை அந்த சேரோட ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர்லாம் மேல கொண்டு போல. அப்படி சேரோடவே நான் சொன்ன தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த ஐயப்பன், முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணன், தேவர் சமுதாயத்தை சேர்ந்த கனகராஜ் 3 பேரு அந்த சேரோட பிடிச்சு அப்படி தூக்கி படிவழியை இறக்கி கொண்டாடுறாங்க. சின்னம்மாவும் ராஜம்மாவும் அழுதுகிட்டே ஓடிறாங்க. ஆம்புலன்ஸ் கரெக்டா நிக்க இவங்க வெளியே கொண்டு சேரோட கொண்டு உட்கார வைக்க. என்னையாரும் அமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 10 வரைக்கும் அங்க இருப்போம். அன்னைக்கு எல்லாரும் சென்னைக்கு ஊருக்கு வந்த நேரம். எல்லாரும் ஊருக்கு வந்துட்டோம். இல்லைன்னா எல்லாருமே நாங்க அங்கதான் இருப்போம், கார்டன்ல தான் உட்காந்துருப்போம். அந்நேரம் அம்மா சேர கொடுத்துட்டு போய் ஸ்ட்ரெச்சர்ல உடனே படுக்க வச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அப்போலோ ஆபீஸ்ல கொண்டு போய் அவசர சிகிச்சை பிரிவுல வச்சு உடனே அம்மாவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு பிரச்சனை. உடனே உயிர் காக்கின்ற கருவிகளை பொருத்தி உடனடியாக சிகிச்சை எடுத்தனுடைய விளைவு அம்மா உயிர் பழைச்சிட்டாங்க. அந்நேரம் உயிர் பழைச்ச உடனே மறுநாள் காலையில 2வது மாடி விஐபிகளுக்காக ஒதுக்கப்படக்கூடிய எல்லா கருவிகளும் உள்ள அத்தியாவசிய கருவிகள் உள்ள உயிர் காக்கக்கூடிய கருவிகள் உள்ள அப்போலோவுடைய மருத்துவமனை அமெரிக்க மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவமனை. அதை யாரும் மறுக்க முடியாது. எல்லா வசதியும் உண்டு. அங்க உள்ள நுழைஞ்சிலிருந்து எல்லா வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு மாத்திரை அனாசின் மாத்திரை மண்டவலி கொடுத்தா கூட அதையும் கம்ப்யூட்டர்ல ஏற்றிடுவாங்க. தப்பே நடக்காது. அங்க மேல கொண்டு போய் அம்மாவை கொண்டு போய் அங்க இருந்து சொல்லி வச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நல்ல சிகிச்சை எடுக்கிறாங்க. சின்னம்மா நல்லா விடிய முடிச்சு பாக்குறாங்க. ஃபுல்லா பார்த்துட்டு நாங்கெல்லாம் போறோம். காலையில போனா சாயங்காலம் வந்துருவோம் படுக்கிறதுக்கு வீட்டுக்கு. ஆனா அம்மா சின்னம்மா அங்கேயே பக்கத்து ரூம்லயே ரூம் கொடுத்து அங்கேயே தங்குறாங்க. அங்கேயே இருந்து சின்னம்மா பாத்துக்கிறாங்க. தன் சகோதரி மாதிரி, தாய் மாதிரி, தோழி மாதிரி, செவிலியர் மாதிரி சின்னம்மா தான் அம்மாவை பாத்துக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் ஒருத்தர் இருந்தாலே எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். 10ஆவது நாள் முதுகு பக்க பிரச்சனையா இருக்கும். வெண்ணி வச்சு லேச தொடச்சு விடணும். கை கால அலுப்பா இருக்கும். அதுக்கு கை அமைக்கூடல வெண்ணி வச்சு துடைக்கணும். இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி செவிலியர்கள் செய்யறாங்க. அடுத்து செஞ்ச உதவி சின்னமா செய்யறாங்க. அவ்வளவு உதவிகள்லாம் செஞ்சு சின்னம்மா அம்மாவை நல்ல நிலைக்கு கொண்டாடுறாங்க. நல்ல நிலைக்கு அம்மா வந்துடுறாங்க. நல்லா பேசுற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனா கடைசி நல்ல வீடு போட்டோ ஏன் எடுக்கலன்னு கேட்கறாங்க.
போட்டோ எடுத்து வெளியிட அம்மா இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சின்னம்மா 100 போட்டோ எடுத்து வெளியிட்டு இருப்பாங்க. அம்மா உயிரோட வருவாங்க, நல்ல முறையில் வருவாங்க. எப்பயும் போல அம்மாவை எப்படி பார்த்தோம் அது மாதிரி வெளியே வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு வெளியே வந்து டாட்டா காட்டி தன்னுடைய கட்சி தொண்டர்களை, நிர்வாகிகளை, தாய்மார்களை, வாக்காளர்களை, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கும்பிட்டு இரு விரல் நீட்டி போவாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் சின்னம்மா போட்டோ எடுக்கல, போட்டோவை காட்டல. ஒழிய இப்படி நடக்கும், இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்படி இறந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணமே அங்க கிடையாது. அப்படி இருந்தா எல்லா அமைச்சர்களும் போட்டோ எடுத்து வெளியிடுன்னு சொல்லியிருப்போமே. நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம், தினசரி போறோம். அம்மா ரூமுக்கு வெளியில நாங்க நிக்கிறோம். அம்மாவுடைய பிஎஸ்ஓட கேட்கிறோம், டாக்டர் கேட்கிறோம், அம்மா எப்படி இருக்கான்னு கேட்கிறோம். அம்மா வந்து இப்போ யாராவது டாக்டர் போறாங்கன்னா இங்க சீப் நான் தான் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க எங்கிட்ட வந்து ஆளு அவங்க டாக்டர்கள் சொல்றாங்க. அதனால வந்து போட்டா ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போதைக்கு குழப்பத்தை உருவாக்க வேண்டும். குழப்பத்தை உருவாக்குறதுக்கு என்ன வழி சொல்லி திமுக முயலுது. அம்மாவுடைய மரணத்துல வந்து சந்தேகம் சொன்னா அங்க அப்போலோ மருத்துவமனை சாதாரண மருத்துவமனையா? அப்போலோ மருத்துவமனை டெல்லி மருத்துவமனை மத்திய அரசு மோடி அனுப்பிட்டு பிரதமர் மோடி அனுப்பிட்ட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் என்ன அண்ணாதிமுக தொண்டர்களா? லண்டன் மருத்துவர் என்ன வந்தாரு ரிசர்ச் அவர் என்ன அண்ணாதிமுக தொண்டரா? இவங்க எல்லாம் பொய் சொல்லுவாங்களா? ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க அம்மாவுடைய கால் கிடையாது, கை கிடையாது. அம்மா வந்து கரெக்டா வந்து 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி 4:30 மணிக்கு அட்டாக் வருது. அது வரைக்கும் நல்லா இருக்காங்க, டிவி பாக்குறாங்க. அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் தகவல் கிடைச்ச உடனே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனுக்கு போன் போட்டு சொல்றேன். அண்ணனுக்கு என்ன அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, நான் மெட்ராஸ் கிளம்புறேன்னு எம்எல்ஏக்களுக்கு போன் போட்டு சொல்றேன். போய்கிட்டு இருக்கும் போதே உடனே எம்எல்ஏக்களையும் எம்பியில உடனே கிளம்பி வாங்கன்ட்டேன். அவங்க காலையில பிளேட்ல வந்துட்டாங்க. நாங்க நேரா போன அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அம்மா வந்து ரொம்ப முதலாத்து 4 மணிக்கு 4:30 வந்தது. 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி 4:30 மணிக்கு வந்த அட்டாக்கு படிப்படியா வந்து ஹார்ட்டுடைய இயக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. காலையில மதியம் வர வர கேட்க நாங்க யாரும் சாப்பிடல. அம்மா நம்முடைய தலைவி, தாயாக நினைத்த, தலைவியாக நினைத்த, உயிராக நினைத்த உன்னதமான தலைவி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது யாருக்குமே சாப்பிட தோணல. சின்னம்மா அழுது புலம்பிக் கொண்டிருந்த காட்சியை நாங்கள் அங்கே பார்த்தோம். அம்மாவோட ரூமுக்குள்ள போவாங்க, வெளியே வருவாங்க, அழுதுகிட்டே வருவாங்க. போக வரமா சின்ன பிள்ளை மாதிரி இருந்தாங்க, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது பிழைக்க வைக்க முடியாதா, என்னமா செய்ய முடியாதா, அவரை வர சொல்லுங்க. இவர் எய்ம்ஸ் டாக்டர் உடனே வர சொல்றாங்க. எய்ம்ஸ் டாக்டர் தனி விமானத்தில் வந்தாங்க. தனி விமானத்தில் அந்த நேரத்தில் 5ஆம் தேதி தனி விமானத்தில் எய்ம்ஸ் டாக்டர் வந்தாங்க. எல்லோரும் முயற்சி எடுத்தாங்க. 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு டாக்டர் ஊர சொல்றாங்க, இனிமே வந்து கடவுள் தான் காப்பாற்றணும். எங்களுடைய முயற்சி அத்தனையும் நாங்க பண்ணிட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எப்படியாவது காப்பாத்தலாம் சார், பாருங்க சார் அம்மாவை அப்படி சொல்லி நாங்க சொல்லிட்டு நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். சின்னம்மா தான் ஓடிட்டே இருக்காங்க. கடைசியில வந்து 5ஆம் தேதி 11:30 மணி 11:35க்கு அம்மாவுடைய இறப்பு செய்தியை எய்ம்ஸ் மருத்துவமனையும் அப்போலோ மருத்துவமனையும் இணைந்து வெளியிடுறாங்க.